வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் சிறப்பை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ராசி பலனை பார்க்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆங்கில வருடம் டிசம்பர் 24, டிசம்பர் 24, 2024. கருத்தில் கொள்ளுங்க. இன்று கரிநாள். கருத்தில் கொள்ளுங்க. இன்று கரிநாள். அதே போல சமநோக்கு நாள். இன்று கரிநாள், சமநோக்கு நாள். இன்று நவமி வர கருத்தில் கொள்ளுங்க. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:49 வரை அஷ்டம், பின்பு சித்திரை. திதி இன்று இரவு 8:54 வரை நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் அவிட்டம், சதயம். சந்திராஷ்ட நட்சத்திரம் அவிட்டம், சதயம். சந்திராஷ்ட ராசி இன்று அதாவது சந்திராஷ்ட ராசி கும்பம். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராஷ்ட ராசி கும்பம். நல்ல நேரம் காலை 7:45 to 8:45, மாலை 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 7:30 to 8:30. ராபகாலம் மாலை 3 to 4:30. யமகண்டம் காலை 9 to 10:30. குளிகை மதியம் 12 to 1:30. சூலம் இன்று வடக்கு. சூலம் இன்று வடக்கு. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ நான் ராசி பலன் சொல்கிறேன். ராசி பொறுத்த மட்டும் பொருந்தும், நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மாறுபடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இன்று நாள் ஆதாயங்கும், ஆதாயம் என்னவாங்கல்ல, அது போல் அடிப்படையில் தான் அந்த நாள் இன்று செல்லும். அதனால் எந்த வேலையை செய்தாலும் மிகவும் கவனமாக செய்யணும். கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட மிகவும் நெருக்கமாக பழகணும். கூட இன்று உங்ககிட்ட வம்புக்கு வரலாம். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அதன் அடிப்படையில் இந்த நாள் செல்வதால் மேல் அதிகாரிகிட்டையும் பேசக்குள்ள மிகவும் கவனமான முறையில் பேசணும். கணவன் மனைவிடையே இன்று பிரிவினை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் இந்த நாளை மிகவும் கவனமாக கையாண்டாதான் இந்த மேசராசிரியர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அருமையாக இருக்கிறதுனால இன்று அவங்களுக்கு சுகம் அளிக்கக்கூடிய நாளாக இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை நீங்கள் பெறுவீங்க. இல்லத்தில் கணவன் மனைவிடைய ஒற்றுமை அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுடைய பாசம் அதிகமாக கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் இந்த வியாபாரம் செய்கிறவங்க, சிறு தொழில் செய்கிறவங்க, தக்காளி, வெங்காயம், புளி சொந்தமாக கடை வச்சுருங்க, சொந்தமாக நிறுவனம் வச்சுருக்கீங்களா, இன்று இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக தான் ரிஷப் ராசிக்காரர்கள் இருக்குது. அதன் அடிப்படையிலே இந்த நாள் செல்வதால் நீங்கள் இன்று ஒரு கூடுதலாக உங்கள் வியாபாரத்தை அதிகப்படுத்தினா மிகவும் கூடுதலான லாபத்தை பார்க்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் சுமாராக இருந்தாலும் ஒரு நிம்மதி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எந்த வேலை செய்தாலும் அதில் அவங்களுக்கு, அதாவது காலதமானாலும் அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி ஏற்படும் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதே போல் அலுவலகத்திலையும் சக ஊழியர்களிடையே ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே பிரச்சனை இருந்தாலும் இன்று அந்த பிரச்சனை தீர்ந்து அவங்க நிம்மதி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருப்பதால் மிதுன ராசிக்காரர்கள் அதுக்கு ஏற்றா போல இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பாக அமையும். கருத்தில் கொள்ளுங்க. கடக ராசியை பொறுத்த மட்டும் இன்று வரவு இரட்டிப்பாகும் நாளாக சிறப்பாக இருக்குது. அதே போல் சிறு தொழில் செய்யுங்க. தக்காளி, வெங்காயம் சொந்தமாக கடை வச்சுருக்கிறவங்க, நிறுவனம் வச்சுருக்கிறவங்களா இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. வரவுகள் அதிகமாக கூடிய நாளாக அமைஞ்சிருக்குது. அதே போல் அலுவலகத்தில் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் பாராட்டுகள் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் கணவன் மனைவிடையே ஒற்றுமை இல்லத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளிடத்திலும் அன்புகள் அதிகமாக கிடைக்கும். இந்த கடகராசியை பொறுத்த மட்டும் தொட்டதெல்லாம் வெற்றி தான். அதே போல் வரவும் அதிகமாக இருக்கும். அதன் அடிப்படையிலே இன்றைய நாள் செல்லும். கடகராசிக்காரர்கள் நீங்கள் இந்த நாளை மிக சிறப்பான நாளாக பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக உயர்ந்துடும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க.
சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அவங்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாக வரக்கூடிய நாளாகவும், உடல் வாதிகள் அதில் மருத்துவ செலவு வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் சக ஊழியர்கிட்ட, அதாவது அலுவலகத்தில் சக ஊழியரினால் விரோதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகிட்ட மன கஷ்டம் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மராசிக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இந்த நாளை கையாளணும். கணவன் மனைவியுடையும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் இடத்துலையும் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா மன கஷ்டம் எதுவும் வராது, கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று செலவு அதிகமாக வர நாளாக வருவதால் உடல் வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருந்ததால் உணவு கட்டுப்பாடு தேவை. கரெக்டான டைமுக்கு கரெக்டான உணவு எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத டைமில் தேவையில்லாத உணவு சாப்பிட்டுட்டு தேவையில்லாத செலவு வைக்கிற நாளாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது சிம்மராசிக்காரர்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த நாள் செல்லும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. தொட்டதெல்லாம் தாமதத்தை தான் முடியும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் அலுவலகத்துக்கு சென்றாலும் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பணும், இல்லைனா தாமதம் ஆகிடும். மேல் அதிகாரிக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும், கருத்தில் கொள்ளுங்க. சக ஊழியர்கிட்டையும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அவங்களால மன கஷ்டம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த வியாபாரம் செய்கிறவங்க, தக்காளி வெங்காயம் வியாபாரம் செய்கிறவங்க இன்று வரவு கம்மியாக வரும். அதனால் அதுக்கு ஏற்றா போல் உங்களுடைய அதாவது வியாபாரத்துக்கு பொருளை கம்மியாக வாங்கினீங்கன்னா அதுக்கு ஏற்றது நஷ்டம் ஏற்படாமல் தடுக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரமாக அழுகக்கூடியது என்பதால் அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற அளவுக்கு வாங்கினீங்கன்னா அது விற்றுடும், அதில் நஷ்டம் வராது, கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்று முழுவதும் தாமதமாக எந்த வேலையாக இருந்தாலும் தான் நிறைவேறும். கருத்தில் கொண்டு கன்னி ராசிக்காரர்கள் இந்த நாளை செலவழிங்க. அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் என்பதை நிதானமாக பார்த்துங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். துலா ராசியை பொறுத்து மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராகவும் இல்லை, அதை விட கீழே தான் இருக்குது. தொட்டதெல்லாம் தடங்கள் ஏற்படக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. மேல் அதிகாரிகள் எதாவது பேசினாலும் நம்ம அமைதியாருன்ட்டா அதுலேருந்து தப்பிச்சிடலாம். அதே போல் சக ஊழியர்கிட்டையும் அனுசரணை ஏற்படுது, அதான் எதிர்பார்க்க முடியாது, கருத்து வேறுபாடுகள் வரலாம். நம்ம அமைதியாக இருந்துட்டா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுடலாம். அதே போல் அலுவலகத்துக்கோ இல்லை எங்கன்னா வெளியில் சென்றாலும் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பணும். ஏன்னா தடங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் வண்டி வாகனங்கள் பழுதாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் வண்டி எடுக்குள்ள அதில் காற்று இருக்குதா, பெட்ரோல் இருக்குதா, பிரேக் பிடிக்குதா என்பது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீங்கள் வண்டி எடுக்கணும் துளாராசிக்காரர்கள். அதே போல் கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையிலே இந்த நாள்கள் செல்லும். நீங்கள் இந்த நாளில் மன கஷ்டம், பொருள் கஷ்டம், தடங்கள் ஏற்படும் நாளாக இருப்பதால் நீங்கள் விழிப்புணர்வோடு இந்த நாளை செலவழித்தாதான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்புள்ள நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் அமையும். கருத்தில் கொண்டு இந்த துலா ராசிக்காரர்கள் பயன்பெறுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும், கருத்தில் கொள்ளுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருப்பது. எதுக்கு எடுத்தாலும் இந்த ஒரு சோம்பல் தனம் வரும், டயர்னஸ் வரும், கருத்தில் கொள்ளுங்க. எந்த வேலையும் முழு பலமாக அவங்களால செய்ய முடியாது, ஒரு களைப்பு ஏற்படும். அலுவலகத்திலையும் சுறுசுறுப்பாக வேலையை செய்ய முடியாது, அதுலேயும் தடங்கள் ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. மேல் அதிகாரிகிட்ட கவனமாக பேசணும், சக ஊழியர்கிட்டையும் விட்டு கொடுத்து பேசணும். அவங்க எதாவது சொன்னாங்கன்னா கூட நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றிடலாம். அதே போல் கணவன் மனைவியும் ஒற்றுமைக்கு அதாவது பிரிவினை ஏற்படுத்தலாம், கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையிலே இந்த நாள் செல்லும். வியாபாரத்திலும் நஷ்டங்கள் ஏற்படலாம், அதுக்கு ஏற்றா போல் நீங்கள் உங்கள் பயன்பாட்டை பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமையும். அதன் அடிப்படையே இந்த நாள் செல்வதால் இந்த நாளை கொஞ்சம் விழிப்புணர்வோடு விருச்சிக ராசிக்காரர்கள் கையாண்டால் சிறப்பான நாளாக மாற்றிக்கலாம், கருத்தில் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தான். சிறு தொழில்களுக்கு இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாளாக இருக்குது. அந்த தக்காளி வெங்காயம் புளி சொந்தமாக கடை வச்சுருங்க, நிறுவனம் வச்சுருங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய நாளாகவும் தொட்டதெல்லாம் வெற்றியில் அமையக்கூடிய நாளாக இருப்பதால் மிக சிறப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் அலுவலகத்தில் மேல் அதிகாரியுடைய பாராட்டை பெறலாம். சக ஊழியருடைய ஒத்துழைப்பு பாராட்டு இதெல்லாம் சேர்த்து கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. கணவன் மனைவிடையும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும், பிள்ளைகளிடையும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும், கருத்தில் கொள்ளுங்க. இன்று நாளை பொறுத்து மட்டும் மகிழ்ச்சி, மன நிறைவு, வெற்றி அனைத்தும்
பெறக்கூடிய நாளாக தான் தனுசு ராசிக்கு இருக்குது. அது போல உடல் ஆரோக்கியமும் இன்று சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த உணவுலாம் இன்றைக்கு நீங்கள் சாப்பிடலாம். உடல்வாதிகள் எதுவும் உங்களை இன்று எதுவும் செய்யாது. அதன் அடிப்படையில் இந்த நாள் சிறப்பாக இருக்கிறதால் உங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் அதுக்கு ஏற்றாப்போல இந்த நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று கவலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. அவங்க இந்த நாளை மிகவும் கவனமாக கையாண்டாதான் அவங்களுக்கு இந்த நாள் ஓரளவு சுமாராக வச்சு செல்லும். கருத்தில் கொள்ளுங்க. அலுவலகத்திலும் சரி, இல்லத்திலும் சரி விட்டு கொடுத்து அமைதியாகவும் சென்றுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சுமாராக கூட இல்லாததுனால மகர ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. கும்ப ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சுமாராக தான் இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. தேவையில்லாத அலைச்சல்கள், இப்போ எங்கன்னா வெளியில் சென்று தேவையில்லாத திரும்பி வர வேண்டிய தடங்கள் ஏற்படைய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. அதே போல் கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர நாளாகவும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. சக ஊழியர்கிட்ட ஒத்துழைப்பு சுமாராக தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு ஏற்றா போல் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. மேல் அதிகாரிகிட்டையும் பார்த்து பேசணும். அவர்கிட்டையும் விரோதம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று கவனம் தேவை. நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ஏன்னா இன்று அவங்க கோபப்படக்கூடிய நாளாக இருப்பதால் அதாவது அலுவலகத்தில் சக ஊழியர்கள் கோபம் வராப்புல பேசலாம். கருத்தில் கொள்ளுங்க. மேல் அதிகாரி உங்களுக்கு புரிஞ்சிக்காம கோபம் வராப்புல பேசலாம். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் அவர் கோபப்படுவார். கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் இந்த நாளை அமைதியாகவும் சாந்தமாகவும் இருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமான நாளாக மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் கணவன் மனைவிடையே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருப்பதால் விட்டு கொடுத்து இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளிடமும் மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மீன ராசிக்காரர்கள் அதன் அடிப்படையே இந்த நாள் செல்லும். நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா இந்த நாளை நீங்கள் வெற்றிகரமாக மாற்றிக்கலாம். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. அதனால் மிக விழிப்புணர்வோடு இருக்கணும். வண்டி வாங்கி செல்லக்குள்ள கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கையாண்டு செல்லணும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் வேகமாக போகிறத தவிர்த்துடணும். உணவு கட்டுப்பாடு தேவை. எது எப்படி இருந்தாலும் சந்திராஷ்டம் அது வேலையை செய்யும். கருத்தில் கொள்ளுங்க. சந்திராஷ்டம் பொறுத்த மட்டும் உடல்வாதிகள் வீண் அலைச்சல், மன அழுத்தம், மன உளைச்சல் இது எல்லாத்தையும் சந்திராசனம் கண்டிப்பாக தரும். அது எந்த ராசியில் இருந்தாலும் சரி. இன்று கும்பராசிக்கு அது இருப்பதால் நீங்கள் பார்த்து கவனமாக தான் இருக்கணும். விபத்துகளும் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது ஏற்றா போல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இப்போ நான் இந்த 12 ராசிகளை சொல்லிட்டேன். ராசியின் அடிப்படையில் பொருந்தும், நட்சத்திர அடிப்படையில் மாறுபடும். கருத்தில் கொள்ளுங்க. உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசா புத்தி எந்த நிலையில் இருக்குதோ அதுக்கு ஏற்றா போல தான் இந்த நிலையை மாறும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் தெரிவிப்பேன். நன்றி, வணக்கம்.